ஓம் நம சிவாயா. ஓம் அமிர்தேஸ்வரியே நமக. ஸோ அம்மா கர்மயோகம் பற்றி இன்றைக்கி சொல்லித்தராங்க. என்னென்னு பார்க்கலாமா? ஓகே. குழந்தைகளே, எவ்வளவு உயர்ந்த பதவியில் இருந்தாலும் நான் பொதுமக்களின் சேவகன் என்னும் நினைவு வேண்டும். அவர்களது தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதற்காகவே இந்த பதவியை இறைவன் எனக்கு அளித்திருக்கிறார் என்று சிந்திக்கவும் வேண்டும். இதனால் எளிமையும் பணிவும் தானாக வரும். ஸோ அம்மா என்ன தான் சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோ ஒரு பெரிய பதவியில் இருந்தாலுமே, நான் ஒரு இறைவனுடைய ஒரு குழந்த. ஸோ இந்த பொதுமக்களுக்கு நான் உதவி பண்ண தான் வந்திருக்கேன். அந்த மாதிரி ஒரு எண்ணத்தை நம்ம வளர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. சில பேர் எப்படி இருப்பாங்க, எப்பா நான் இப்போ ஒரு பெரிய ஜாப்க்கு வந்துட்டேன், ஒரு பெரிய போஸ்டிங், இதுக்காக தான் இவ்வளோக்குள்ளே நான் கஷ்டப்பட்டு வந்தேன்ப்பா, அப்பாடா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அவங்களுடைய என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் ஒரு பெரிய அச்சீவ் பண்ணி அந்த போஸ்டிங்கில் வந்து உட்காந்துருவாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுடைய ஆணவ அகங்காரம்லாம் தலையெடுக்க ஆரம்பிக்கும். அது வரைக்கும் அவங்க ஏதோ படித்து கஷ்டப்பட்டு ஒரு ஜாபுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தன்னடக்கத்தோடு நடந்திருப்பாங்க. ஆனால் ஒரு போஸ்டிங்க்கு வந்துட்டோம் அப்படின்னா, நமக்கு கீழே எல்லோரும் வேலை செய்யணும், நமக்கு கீழே தான் எல்லோரும் அடங்கணுங்கிற ஒரு தாட் வந்துடும். ஏன்னா போஸ்டிங் பெரிய போஸ்டிங்காக இருக்கும், அவங்க ஏர்ன் பண்ணுற மணியும் அதிகமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக மனிதனுக்கு இருக்கக்கூடிய இயற்கையான குணம் தானே அது. நம்ம ஒரு பெரிய போஸ்டிங் வந்துட்டோம், நமக்கு நிறைய பணம் வருது, ஸோ நமக்கு கீழே தான் நிறைய பேர் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டெல்லாம் இருக்கும். ஸோ அது ஆன்மீகத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த எண்ணங்கள் இருக்கவே இருக்காது. அம்மாவும் அதான் சொல்கிறாங்க, நீ எவ்வளோ பெரிய ஒரு போஸ்டிங்கில் இருந்துட்டு போ, அது நான் கடவுளுடைய குழந்தை, அதனால் பொதுமக்களுக்கு நான் சேவகனாக தான் வந்திருக்கேன், அதனால் நான் சேவை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எண்ணத்தை வளர்த்துக்கோன்னு சொல்லிட்டு அம்மா சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது இந்த பதவியை யார் கொடுத்தா? இறைவன் தானே கொடுத்தாங்க. அப்போது இறைவனுடைய குழந்தைகளாகவே எல்லாத்தையும் பார்த்து அவங்களுக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நமக்கு எளிமையும் பணிவும் தானாக வரும். ஒரு எளிமையாக நடந்துக்குவோம், பிறரிடம் பணிவாக நடந்துப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் இறைவனின் தொண்டன் என்ற மனோபாவம் ஏற்படும். நாம் செய்யும் தொழிலே ஆன்மீக சாதனையாகிவிடும். வேலை செய்யும் இடங்களில் மேலதிகாரி கீழதிகாரி என்று பாகுபாடின்றி அனைவரிடமும் அன்புடனும் தோழமையுடனும் பழக வேண்டுமா? ஸோ நான் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன், எனக்கு கீழே எல்லாருமே வேலை பண்ணுறாங்க, அவங்கக்கிட்டலாம் நான் ஒரு தன்னடக்கத்தோடு நடந்துப்பேன், அவங்களே ஒரு மனுஷனை மதித்து அவங்கக்கிட்ட நான் ஒரு வேலை வாங்குவேன் அப்படிங்கிற மாதிரி நடந்துக்கணும். ஸோ நான் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கேன், எனக்கு கீழே நீ வேலை செய்யணும், ரொம்ப இந்த அடிமை மாதிரிலாம் பண்ணக்கூடாது, எல்லாரும் மனிதர்களை ஈக்குவலாக பார்க்கணுன்ட்டு அம்மா சொல்கிறாங்க. அதனால் நம்ம பிறருடையும் அந்த ஈக்குவலாக பழகும்போது அந்த நட்பும் நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்க. குழந்தைகளே, மேலதிகாரிகள் நம்மை திட்டினால் எனது அகங்காரத்தை போக்கவே இறைவன் இவ்வாறான சூழ்நிலை ஏற்படுத்தியுள்ளான் என்று நினைக்கணுமா. இப்போ நம்ம யாராவது மேனேஜர் யாராவது திட்டாங்க அப்படின்னா, ஸோ நம்மளுக்கு டக்குன்னு சொல்லுன்னு எனக்கு கோவம் பயங்கரமாக வரும். ஸோ அப்படிலாம் திங்க் பண்ணாமல், என்னை திட்டுறீங்களா, ஓகே, என்னோடய அகங்காரம் அதிகமாக இருக்குது, அதனால் என்னை திட்டுறீங்களா, ஓகே ஓகே திட்டுங்கன்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கணும். ஸோ அப்புறம் திங்க் பண்ணி பார்க்கணும், நமக்கு இவ்வளோக்குள்ள அகங்காரம் இருக்கா, ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு தான் கடவுள் நம்ம இவங்கள கருவியை பயன்படுத்தி நம்மளை திட்ட வைக்கிறாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நமக்கு கீழே பணிபுரிபவர்களிடம் கடுமையாக ஆணையிட வேண்டி வரும்போது உள்ளத்தில் அதிருப்தியோ வெறுப்போ ஏற்படாமல் கவனமாக இருங்கள். நமக்கு கீழே ஒருத்தவங்க கிட்ட கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக சொன்னால் தான் கீழே உள்ளவங்க வேலை பார்ப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஸோ அப்படி சொல்லும்போது நான் தான் பெரிய எனக்கு கீழே தான் நீ வேலை பார்க்க, ரொம்ப அப்படி இதாக கெத்தாக பண்ணாமல் கொஞ்சம் இறைவனை கூப்பிட்டுட்டு அவங்கள கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக திருத்துற மாதிரி கண்டிஷனோடு கொஞ்சம் வெறுப்பெல்லாம் காமிக்காமல், கடவுளே நீங்களே அவங்க பார்த்துக்கோங்க, அவங்க கடவுளை கூப்பிட்டுட்டு அவங்கள திட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் ஒரு உண்மையான சாதகனது கண்ணோட்டத்தில் மேலதிகாரியும் உடன் பணியாற்றுபவர்களும் இறைவனே ஆவார். எல்லாருமே ஈக்குவல் தானே. ஸோ மேலதிகாரியும் இறைவன் தான், கீழதிகாரி இறைவன் தான், நாமளும் இறைவன் தான். ஸோ எல்லாத்தையுமே இறைவனாக பார்க்கும்போது அங்கே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்கிற வேறுபாடே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் நான் முதலாளிகளுக்காகவோ ஒரு நிறுவனத்திற்காகவோ வேலை செய்கிறேன் என்று எண்ணாமல் இறை தொண்டு செய்கிறேன் என்று மனோபாவத்துடன் வேலை செய்ய வேண்டும்.
ஸோ நான் இப்போ வேலைக்கு போகிறேன், நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன், என் ஃபேமிலிக்காக தான் நான் சம்பாதிக்கிறேன்ப்பா, இல்லை என் பாஸ்க்காக சம்பாதிக்கிறேன், இல்லை நான் அந்த கம்பெனிக்காக தான் நான் உழைக்கவே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ யாருக்காகவும் நீங்கள் எஃபோர்ட் போட வேண்டாம், என் இறைவனுக்காக நான் எஃபோர்ட் போடுறேன்ப்பா, என் இறைவன் என்ன சொன்னாலும் நான் செய்வேன், என்னோடய இஷ்ட தெய்வம் அவங்கள தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யார் மீது பற்று இல்லாமல் இறைவன் மீது மட்டும் பற்றோடு நடந்து இறைவனுக்காகவே தொண்டு செய்து இறைவனுக்காகவே நம்ம வேலைகள் அனைத்தையும் செய்து இறைவனுக்கே சமர்ப்பணம் பண்ணணுன்ட்டு அம்மா சொல்கிறாங்க. ஓகேவா. ஸோ இதையும் நம்ம லைஃப்பில் எல்லாருமே கடைபிடித்து நல்லபடியாக வாழும்ன்ட்டு அம்மாவோட பிரார்த்தனை